தமிழகத்திலேயே முதன்முறையாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு இதோ. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பழமை மாறாமல் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் மடப்பள்ளிகள், கோசாலை, தாயார் சந்நிதி மற்றும் அனைத்து சந்நிதிகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீரை சுத்திகரித்து செடிகளுக்கும் மரங்களுக்கும் பாய்ச்ச ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சக்கர தாழ்வார் சந்நிதியிலிருந்து தாயார் சந்நிதிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தின் பின்புறம் 60 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு எஸ்டிபி பிளான்ட்டு, கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுற பிளான்ட்டு. இது ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து அமைச்சிருக்கோம். 4 இடத்துலேருந்து வர்ற ஸ்டோரேஜை இந்த ஒரு தொட்டிக்கு நிறச்சி அதை இன்னொரு தொட்டிக்கு போடுவோம். ஏரேஷன் தொட்டின்னு சொல்லுவாங்க. அதில் 3 மணி நேரம் நாங்கள் ஏரேஷன் பண்ணுவோம். அப்புறமேல இன்னொரு டீக்கன் டேங்க்குன்னு ஒன்று போட்டு அதுலேருந்து ஃபில்ட்ரு மீடியாவுக்கு வர வச்சு அப்புறமேல தான் நாங்கள் வெளியே அவுட்லெட் பண்ணுவோம். அவுட்லெட் பண்ணி அப்புறமேல தான் கார்டனுக்கு யூஸ் பண்ணுவோம். பெரிய தொட்டிகளில் உள்ள கழிவுநீர் 2 முறை வடிகட்டப்பட்டு பின்னர் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன இயந்திரத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. இதனை அடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நீரானது நந்தவனத்தில் உள்ள மரங்களுக்கும் பூத்து குலுங்கும் மலச்செடிகளுக்கும் பாய்ச்சப்படுகிறது. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 35,000 லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே பியூரிஃபை பண்ண வாட்டரில் இங்கே இருக்க நந்தவனத்தை நல்லா செழிப்பாக இருக்குது. இங்கே மலர்கிற மலர்களை மட்டும்தான் ரெங்கநாதருக்கு சாத்துபடி, தாயாருக்கு எல்லாருக்கும் சாத்துபடி பண்ணுறாங்க. இது இந்த ஊர் ஐதீகம், இந்த கோயிலோட ஐதீகம். இதே முறையை எல்லா கோயில்கள்லையும் பின்பற்றினா எல்லா கோயில்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இயற்கை வளமும் நல்லபடியாக இருக்கும். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினால் தண்ணீர் தேவையினை பூர்த்தி செய்வதோடு கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் அதனை இயற்கை வளங்களுக்கு பயன்படுத்துவது பொதுமக்களிடையேயும் பக்தர்களிடையேயும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.